MYV3 Ads நிறுவனர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கோவை சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் புகார் அளிக்க சென்ற நிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக் வணக்கம். இப்ப காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் MyV3 Ads அந்த நிறுவனத்தின் நிறுவனர் சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர் தற்போது போலீசார் கைது செய்து தனியார் கல்யாண மண்டபத்திற்கு தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று காலை 11:30 மணி அளவிற்கு MyV3 Ads நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர் மற்றும் அந்த நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டவர்கள் காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு அளிக்கிறதுக்காக வந்திருந்தனர். அந்த மனுவில் அவர்கள் நிறுவனத்தை பற்றி தவறாக சித்தரிப்பவர்களும் அந்த நிறுவனத்தின் மீது பொய்யான செய்தி பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் புகார் மனு அளிக்க வந்திருந்தனர். அந்த மனுவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவரை நேரில் சந்தித்து கொடுத்தால்தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் பணியில் இருந்த அதிகாரிகள் நீங்கள் மனுவை எங்களிடமே கொடுத்து செல்லுங்கள், நாங்கள் அவரிடம் தரப்பிடம் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில இவங்க உடன்படாத காரணத்தினால காவல் ஆணையர் வரும் வரைக்கும் நாங்கள் இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழல்ல போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டு தற்போது 2 பேருந்துகள்ல 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தற்போது அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் மீது பண மோசடி போன்ற வழக்கானது பதியப்பட்டு குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த நிறுவனத்தை சேர்ந்த அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த சூழல்ல இவர்கள் இந்த மீண்டும் ஒரு இவர்கள் அந்த நிறுவனம் சார்பாக மனு கொடுக்க வந்த சூழல்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற நிறுவனத்தின் மீதான ஒரு பரபரப்பு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.